தமிழகத்தில் வெப்பக்காற்று வீசுவதற்கு என்ன காரணம், இன்னும் எத்தனை நாட்களுக்கு வெப்பக்காற்று வீசும் என்பன போன்ற வானிலை தகவல்களை தருகிறார் செய்தியாளர் திவ்யாநாதன். சூரிய கதிர்கள் பூமியின் மீது விழுறதை பொறுத்து ஒவ்வொரு நாடுகளையும் காலநிலை என்பது மாறுபடுது. பூமியினுடைய நடுக்கோடு, அதாவது ஈக்வட்டருக்கு மேலே சூரிய கதிர்கள் விழும்போது அங்கு உள்ள நாடுகள்ல கோடை காலமும் மற்ற நாடுகள்ல குளிர்காலமும் நிலவுது. இப்படி ஒரு சூழல்ல இந்தியாவிற்கு நேரே சூரிய கதிர்கள் நேராக விழும்போது அந்த நேரத்துலதான் அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பஞ்சாங்க முறைப்படி. அதாவது மே 4ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை இந்த அக்னி நட்சத்திர காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதனை வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமா அறிவியல் ரீதியா இந்த கருத்து அவர்கள் ஒத்துக்கொள்ளல. ஆனால் தற்போது வெப்பத்தின் தாக்கம் என்பது இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் 40 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இருக்க தொடர்ந்து இன்னும் இந்த 2 நாட்களா வெப்ப காற்றும் சேர்ந்து இருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம உற்று நோக்கணும் அப்படின்னா, சமீபத்தில் தென்மேற்கு வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி அது ரணோ புயலா பங்களாதேஷ் அருகே கரையை கடந்தது. இதனுடைய தாக்கத்தின் காரணமாக ஆந்திராவிலிருந்து அனல் காற்று என்பது தமிழகம் நோக்கி வீசி வருகிறது. ஆனால் இந்த அனல் காற்று அந்த வெப்பத்தை தணிப்பதற்கு போதிய கடல் காற்று என்பது வீசவில்லை. சுத்தமாகவே கடல் காற்று வீசவில்லை அப்படின்னு தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தரப்புல தெரிவிக்கப்படுது. இதன் காரணமா தான் தொடர்ந்து நிலப்பகுதியிலேயே அந்த வெப்பக்காற்று இருப்பதன் காரணமா நம்மளால அந்த வெப்பத்தை உணர முடியுது. இந்த அளவு தீவிரமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எனினும் இந்த வெப்பக்காற்று இன்னும் 2 தினங்களுக்கு நீடிக்கும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்புலையும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பஞ்சாங்க முறைப்படி அறிவியல் வானிலை உற்று நோக்கும் ஆய்வாளர்களும் 28ஆம் தேதி வரை, அதாவது சனிக்கிழமை வரை இந்த வெப்பக்காற்று நீடிக்கும். அதன் பிறகு கடல் காற்று வீச தொடங்கும். அதன் பிறகு இந்த வெப்பம் தணிந்து சற்று குளுமையான சூழல் நிலவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தென்மேற்கு பருவமழையை எதிர்நோக்கி காத்திருக்கும் நமக்கு தென்மேற்கு பருவமழை ஜூன் 7ஆம் தேதி தொடங்க வாய்ப்பு இருக்கிறதா இந்திய வானிலை ஆய்வு மையம் சொன்னாலும், மற்ற தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தரப்புல ஜூன் முதல் வாரத்தில், அதாவது 1, 2, 3 ஆகிய ஏதாவது ஒரு தேதிகளில் தென்மேற்கு பருவமழை விரைவாக தொடங்க வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது. அப்படி தென்மேற்கு பருவமழை எதிர்பார்த்து அனைவருமே காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம்.